கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும் சங்கீதங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். நீங்கள் நிதி பற்றாக்குறையால் போராடுகிறீர்களா? தேவைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதா? உங்கள் வங்கி கணக்கு காலியாகி போய்விட்டதா? நீங்கள் எதை செய்தாலும் கதவு அடைக்கப்பட்டது போலவே தோன்றுகிறதா? அப்படி என்றால் சற்று நின்று இதை கவனியுங்கள். ஏனெனில் கேட்கப் போகும் செய்திகள் உங்கள் வாழ்வை மிகவும் முக்கியமான ஆன்மீக செய்தியாக இருக்கலாம். ஒரு சங்கீதம், ஆம், ஒரு பரிசுத்த வசனம் நாம் வறுமையின் சாபத்தை 24 மணி நேரத்தில் உடைக்கும் திறவுகோலாக உள்ளது. இது சாதாரணமாக சொல்லப்படுவது அல்ல. நான் கண்டதையும் நான் அனுபவித்ததையும் நான் பார்த்ததையும் சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். இது முடிவு வரை கேட்டால் இந்த சங்கீதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். வறுமை என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. சில மதங்கள் வறுமையை பக்தியின் ஓர் அடையாளமாக காட்டுகின்றனர். ஆனால் அது உண்மை அல்ல. அது வெறும் பாரம்பரியம். உண்மையற்ற பாரம்பரியம் ஒரு சிறைச்சாலையே. தேவன் உங்கள் குறைவால் மகிமைப்படுபவர் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் கனிகள் விளையும் போது, அது கிண்ணம் நிரம்பி வழியும் போது, பிறரை ஆசீர்வதிக்க தேவையான அளவு இருக்கும் போதுதான் தேவன் உங்களில் மகிமைப்படுகிறார். வெறும் உயர் வாழ்வில் அல்ல. வெறுமை என்பது பொருளாதார நிலை மட்டும் அல்ல. சில சமயம் அது ஒரு ஆவி, ஒரு சாபம், சாத்தான் இருந்து வரும் பாரம் உங்களை சோர்வடைய செய்யும். கவனம் கலைக்கவும் தேவன் நமக்கு கொடுத்துள்ள வாக்கு தத்தத்தை அளிக்கவும் அனுப்பப்படுகிற ஒன்று. வறுமை வெறும் பணத்தை மட்டுமே பற்றியதல்ல. அது உங்கள் அமைதி, உங்கள் நோக்கம், உங்கள் ஆவிக்குரிய சுதந்திரம் பற்றியது. எதிரி அறிந்திருக்கிறான். உங்கள் குறைவுகளை உங்களை குறைவிலே வைத்திருந்தால் உங்களை பயத்தில் வைக்க முடியும். உங்களை பயத்தில் வைத்திருந்தால் உங்கள் விசுவாசத்தை குலைக்க முடியும் என்று எதிரியான சத்ரு உறுதியாக நினைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் உங்கள் கதையே வேறு. ஏனெனில் சங்கீதம் 23 உங்கள் ஆயுதமாக மாறுகிறது. சங்கீதம் 23 வறுமையை உடைக்கும் வாள். இதை நீங்கள் முன்பே கேட்டிருப்பீர்கள். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லையே. ஆனால் இதை ஒரு கவிதையாக மட்டும் எண்ண வேண்டாம். இது ஒரு தீர்க்க தரிசன வாள், உறுதியான உடன்படிக்கை. இது தாவீதினால் எழுதப்பட்டது. அவர் மேய்ப்பனாய் இருந்து அரசனாக உயர்ந்தவர். சிறிய நிலையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு வந்தவர். அந்த முதல் வரியை மீண்டும் பாருங்கள். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறைவில்லை. இது ஒரு ஆலோசனை அல்ல, இது ஆன்மீக உண்மை. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருப்பின் குறைவுகள் உங்களை விட்டு விலக வேண்டும். வறுமை தனது அதிகாரத்தை இழக்க வேண்டும். ஒவ்வொரு பற்றாக்குறையும் உண்டாக்கும் ஆவி நம்மை விட்டு விலக வேண்டும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை உண்டு என்று ஒரு பாடல் உண்டு. அதுபோல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நமக்கு குறை ஒன்றும் இல்லை. 2வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், அவர் என்னை பசுமையான தாழ்வாரங்களில் படுக்கச் செய்கிறார், அமைதியான நீரூற்றுகளின் அருகே நடத்துகிறார். இது வெறும் ஓய்வை பற்றியதல்ல, இது ஒரு சமநிலை பற்றியது. வறுமை கவலைகளில் நம்மை வளர்க்கிறது. ஆனால் பரிபூரணம் சமாதானத்தை நமக்குள் பாயச் செய்கிறது. 3வது வசனத்தையும் நாம் கவனிப்போமானால், அவர் என் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், தமது நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இது உணர்ச்சி மீட்பு அல்ல, நிதி, குடும்பம், சந்ததி மீட்பு. தேவன் வறுமை நம்மிடம் இருந்து
திருடியதை மீட்டு நமக்கு கொடுக்கிறார். ஆனால் இதற்கு நிபந்தனை ஒன்று, நீதியில் நடந்தால் மட்டுமே. நேர்மை, தாராளம், கீழ்ப்படிதல் இவைகள் நமக்கு அவசியம். இதன்படி நாம் நடந்தால் தேவன் நமக்கு சகலத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்கின்றார். 4ஆம் வசனத்தை நீங்க கவனித்தீர்களானால், இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் எந்த பொல்லாப்புக்கும் பயப்படேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். வறுமை பெரும்பாலும் பயத்தில் வேரூன்றுகிறது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயம். ஆனால் தேவனுடைய சந்ததி எங்கிருக்கிறதோ அங்கே பயம் உடைக்கப்படுகிறது. பயம் உடைந்தால் வறுமையும் உடைந்துவிடும். வசனம் 5 நாம் பார்க்கும் பொழுது, என் சத்துருக்களின் முன்னிலையில் நீர் எனக்கு ஒரு மேஜை காத்திருக்கிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது உச்ச நிலையாகும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது மறைமுகமாக அல்ல, உங்களை அழிக்க நினைத்த எல்லோர் முன்னிலையும் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அதாவது அருள், குணம், நியமனம், பாதுகாப்பு. உங்களை மற்றவர்கள் முன்னிலையில் உயர்த்துகிறார். இது 6வது வசனத்தை பார்த்தீர்களென்றால், என் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கருணையும் என்னை பின்தொடரும், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசமாயிருப்பேன். இந்த சங்கீதத்தின் முடிவல்ல, இது புதிய பருவத்தின் தொடக்கம். இனி நீங்கள் ஆசீர்வாதங்களை துரத்த வேண்டாம், ஆசீர்வாதங்களே உங்களை துரத்தும். இந்த சங்கீதத்தை நாம் நிதானமாக அர்த்தத்தோடு வாசிப்போமானால் இந்த சங்கீதத்தினுடைய வரிகள் ஒவ்வொன்றும் நமக்குள் கிரியை செய்யும். சங்கீதம் 23 வெறுமன படிப்பது போதாது, அதை நாம் வாழ வேண்டும். நம்முடைய மணி துளிகளில் முதலாவது, நீங்கள் எழுந்ததும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். 2வது மணித்துளிகளில் குறைவோடு உடன்படிக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் மறந்து விடுங்கள். 3வது, உங்கள் வீட்டை அபிஷேகம் செய்யுங்கள், எண்ணெயால் கதவுகளை தடவி சொல்லுங்கள், இந்த வீட்டில் குறைவு எதுவும் இல்லை என்று. அப்பொழுதுதான் உங்கள் வார்த்தையின்படியே குறைவு இல்லாது ஒரு நிறைவான வீடாக உங்கள் வீடு அபிஷேகத்தால் நிரப்பப்படும். 4வதாக, உங்கள் இருதயத்தில் படபடப்பு, பதட்டம் போன்ற எல்லா காரியங்களுக்கும் நீங்களாக்க நீங்கள் எப்பொழுதும் இடைவிடாது தேவனை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சங்கீதம் 23 உங்கள் பெயரை வைத்து நீங்கள் படியுங்கள். 6வதாக, பரிசுத்த ஆவியிடம் கேளுங்கள், எனக்கு இருக்கும் சாபத்தின் வேறு எது என்று அறிந்து அதை கடிந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் கைகளுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக நீங்கள் கருதுங்கள். ஒரு விதை விதையுங்கள், அது சிறிதாயினும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். உங்கள் காட்சிகளை எழுதுங்கள், தரிசனங்களை, உங்கள் விசன்களை நீங்கள் எழுதி வையுங்கள். தேவன் பிறருக்கு செய்த சாட்சியை படியுங்கள். அந்த சாட்சி உங்களில் நடக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் நினையுங்கள். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதிரியிடம் கட்டளை கொடுங்கள், என் வாழ்க்கையில் இருந்து விலகிவிடு. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் உங்கள் வாழ்விலிருந்து விலக சொல்லி அந்த சத்துருவுக்கு நீங்கள் கட்டளை கொடுங்கள். சந்ததியிலிருந்து வந்த வறுமையின் சாபத்தை முறியடிக்க வேத வசனத்தை பயன்படுத்துங்கள். வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அது வசனத்தின் ஆற்றல். உங்கள் வேலை செய்யும் இடத்தை அபிஷேகம் செய்யுங்கள். அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணுங்கள். வீட்டில் வறுமையின் அடையாளங்களை நீக்குங்கள். தேவனிடத்தில் இருந்து தெய்வீக திட்டங்களை கேளுங்கள். உங்கள் எதிர்காலத்தை தரிசனமாக அறிவியுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்வில் நடைபெற உள்ளது.
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்ற வசனத்தின்படி நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்க்க தரிசனமாக அறிவியுங்கள். உங்கள் திட்டங்களை எல்லாம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தின் மீது ஆசீர்வாதம் ஆகன வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள். நம்பிக்கையோடு ஓய்விடுங்கள். பயத்திற்கு எதிராக போர் செய்யுங்கள். சங்கீதம் 23 ஆராதனையோடு படியுங்கள். 22வது வெற்றி ஏற்கனவே கிடைத்தது போல ஆனந்தத்துடன் நடனமாடுங்கள். ஏனெனில் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் உங்களுக்கென்று உருவாக்கி வைத்துள்ள எல்லா காரியங்களும் உங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்யுமாறு ஜெபியுங்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். தேவனுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட கடிதமாக இறுதி ஜெபத்தை எழுதுங்கள். மன அமைதியுடன் தூங்குங்கள். ஏனெனில் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருக்கிறார். உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை என்று எப்பொழுதும் அறிக்கையிடுங்கள். நாம் தேவனிடம் எதுவுமே கெஞ்சி பிச்சை கேட்டு ஜெபிக்க வேண்டியதில்லை. இது வெறும் கவிதை அல்ல, இது ஒரு வெற்றியின் அறிவிப்பு. தேவனுடைய பிள்ளைகளான உங்களுக்கு உரிமை. நிறைவோடு நடந்து பயமின்றி வாழ்ந்து உங்கள் வாழ்விலிருந்து நிரம்பி வழிந்து பிறரை ஆசீர்வதியுங்கள். நீங்கள் சிறு சிறு துகள்கள் அல்ல, நீங்கள் பெரும் பாங்கான ஆசீர்வாதத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். இதை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் வறுமை சாபத்தின் கீழ் இல்ல, நீங்க மேய்ப்பனின் உடன்படிக்கையின் கீழ் நடக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. உங்கள் குறை ஒன்றும் இல்லை. இந்த சங்கீதம் 23 உங்களுக்கு ஒரு ஆயுதமாக மாறப்போகிறது. தேவன் இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்வை நிறைவாக்க செய்வாராக. ஆமேன், ஆமேன்.